ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கிற லைவ் வீடியோ ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த ஒர்க் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்டை நீங்கள் எடுத்தாலே ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது knowledge பேஸ்டாக தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஆள் காசை கொடுத்து காசு எடுக்கிறது, ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, மெஜிக்கல் வைஸான ஏர்னிங்ஸ் வேலை குறை இருக்கணும், காசு கூட இருக்கணுங்கிற கான்செப்ட் எல்லாம் யோசிச்சிங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. அதே மாதிரி மணி மேக்கிங் வந்து நிறைய டைப்ல இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் ரெண்டையும் உள்ளடக்கின பிகினர்ஸ் ப்ரீமியம் கான்செப்டில் நம்ம கிளாஸ் கைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வந்து மைக்ரோ டாஸ்கிங், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், இந்த டைப் ஆஃப் ஒர்க் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கூட வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நான் வந்து இது பண்ண போகிறேன், என்ன ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன், யூடியூப் சேனல் ரன் பண்ண போகிறேன், அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய வெப்சைட் ரன் பண்ண போறீங்க, அப்படி கான்செப்ட் உள்ள நோட் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எபிலிட்டி இருக்கும்னா நான் தாராளமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஏற்ற ஆட்கள் இதை ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு 100 அது தேவையில்லாத மாதிரி இருக்கும், ஆனால் 100 மெயினான தேவை உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு இது ஹெல்ப் ஆகும். இதில் மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். ரெக்யர்மெண்ட் கம்ப்யூட்டர் தேவையில்லை, எஜுகேஷன் ரெக்யர்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது சம்மந்தமான கைடன்ஸை வந்து நான் கிளாஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணி டீச் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 டைப் ஆஃப் கான்செப்டை இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் பாருங்க, நிறைய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா சுமார் 3000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. பாருங்கள், இவர் 28வது வித்ட்ராவல் ரிசீவ் பண்ணுறதுக்கு 4800, இவர் வந்து 4 சர்வே ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு 1700 இது பண்ணிக்க. இது ஒர்க் சம்மந்தமான கான்செப்ட். இது வந்து இமேஜ், ஒரு இமேஜ் 8வது டைம் சேல் ஆகிருக்குது. ஸோ இது 3 சர்வே ஒரு நாளைக்கு கிரெடிட் ஆகிருக்குது. அப்படி ஃபெஸ்ட் இமேஜ் சேல் ஆகிருக்குது. இவர் ஒரு ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காரு $60. இப்படி வந்து சுமார் 3000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணி வச்சுக்கிறேன் பெஸ்ட் ஏர்னிங்ஸ். அதாவது இவங்க வந்து இந்த ஏர்னிங்ஸை வச்சு என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி நம்ம 6 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே 6 இயர்ஸ் ஆகும் ஏர்னிங்ஸ் லைக்ஸ். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஃபேக்கான மெதட்டுமே இல்லை. நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற ஷார்ட் கட் மெத்தட் எந்த ஒரு கேரண்டிஸும் இல்லை. அந்த ப்ராப்பரான கைடன்ஸை நீங்கள் டெடிகேஷனாகவும் கன்சிஸ்டண்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. இது வந்து பிகினர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண தயாராக இருக்கிறீங்களோ உங்களுக்கு மோஸ்ட்லி சூட்டபிள். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கே ஒர்க் பண்ணிவிட்டு அன்னைக்கே வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரியும் கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணலாமா, ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணுறது வித்ட்ரா பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. இது லக்கோ ஃபேக்கோ எதுவுமே இல்லை. ஒரு கரெக்டான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் சரியான ஆக்ஷனை போட்டு வச்சுட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து மொபைலை வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இல்லாமல். அப்படி இல்லாமல் கம்ப்யூட்டர் இருந்து knowledge உள்ளாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இது எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட், மொபைல் பேஸ்ட் ஒர்க், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. கன்சிஸ்டான எஃபர்ட்டை நீங்கள் ப்ராப்பரான டைரக்ஷனில் போட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்கே டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. ஒரு ஸ்மார்ட்டான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுமா. உங்களோட கையில் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு காலம் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணக்கூடியது ஆன்லைன் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதில் இந்த ஆன்லைன் ஜாப் முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் நாங்கள் 6+ இயர்ஸாக பிஸ்னஸ் லைக் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், பிரைவேட் ஒர்க்கர்ஸ் வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 3000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டாண்டர்ட் குரூப் இருக்குது 10,000, மைக்ரோ டாஸ்க் பிளாட்ஃபார்ம், டேட்டா என்ட்ரி, ஆன்லைன் ஒர்க் ஓவர்வியூ, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன், சர்வே ஜாப்ஸும் அதில் அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியமில் அட்வான்ஸ் இருக்கும். ஃப்ரீலான்சர், ஸ்டாக் கண்டென்ட் கிரியேஷன், 10 இன்கம் மெத்தட், அதே மாதிரி டிஜிட்டல் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் டெலிகிராம் சேனல் இந்த லைவ் ப்ரூஃப், அதாவது மொபைலில் பெர்ஃபார்ம் பண்ணவங்களோட ப்ரூஃப் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு வைடாக ஏர்ன் பண்ணவங்களோட ப்ரூஃப் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சர்வே லைவாக எப்படி சர்வே என்ன, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுற, என்ன கான்செப்ட்டுங்கிற லைவ் வீடியோ ப்ரூஃப் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் 6 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் மெத்தட், டே 1லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்ட் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடாக. ஸோ சோஷியல் மீடியாஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ், அதாவது நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து மணி மேக்கிங் சம்பந்தமான அன்லிமிட்டட் பிடிஎஃப் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது பிஎல்ஆர்னு சொன்னால் இந்த லைசன் வந்து உங்களுக்கே தந்துடும். நீங்கள் இதை ரீசேல் பண்ணலாம். அதே மாதிரி கிவ் அவே கொடுக்கலாம். இப்படி வந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான ரைட்ஸை நாங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சின்ன எமௌண்ட் $3 வர எமௌண்ட்டில் தான் நாங்கள் எக்ஸஸ் கொடுத்துருக்கோமா. அதே மாதிரி கூகுள் வந்து வெல்ஃபிஜர் அகாடமி செக் பண்ணி எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்க இமேஜஸ் ஷோ ஆகும். வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நல்லா என்கேஜ் ஆகின வீடியோஸ் ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ் ஷோ ஆகும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபிஜர் அக்ரிமெண்ட் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி
இந்த டெலிகிராம் ஆக்சஸ் இப்போ நாங்கள் டெலிகிராமில் இந்த ப்ரூஃப் எல்லாமே கட்டாயமாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா பழைய ப்ரூஃப் எல்லாம் இதில் தான் இருக்கும், பின் பண்ணி வச்சிருப்போம். 6 இயர்ஸான ப்ரூஃப்ஸும் இதில் இருக்கும். இந்த ஆக்சஸை வந்து நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இங்கே வந்து எங்களோட கோர்சஸை ஆன்லைனில் நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க். அதே மாதிரி அன்லிமிட்டட் இந்த பிடிஎஃப் ஆக்சஸ், அதே மாதிரி இந்த டெலிகிராம் ஆக்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு A2 ஆக்சஸ் ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது டைரெக்டாக பேங்கில் கிரிப்டோ ஸ்கில் பயனியரில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா வாட்ஸ்அப் கனெக்ட் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ பயோவில் எங்களோட சேனல் பயோவிலே இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, பயோவிலே இந்த டெலிகிராம் ஆக்சஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்டும் சோஷியல் மீடியாஸும் இருக்கும். அதே மாதிரி பிளே லிஸ்ட் இருக்குது. நம்ம பாடநெறியில் வர வேலைகள் காணப்படும், ஆன்லைன் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், டூல்ஸ், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் சொல்லி இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதே மாதிரி இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் இதை ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் டிக்டாக் பயோவிலையும் கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் மோர் டீட்டெயில் வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்ஃபியர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியாஸும் இங்கே ஷோ ஆகும். இங்கேருந்து நீங்கள் அந்த எக்ஸஸை டைரெக்டாக எடுத்துக்கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்களும் மணி மேக் பண்ணால் கரெக்டாக வெல்ஃபியர் அகாடமி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த லைவ் ஒர்க் இதில் என்னென்னு ஒரு சொன்னால், ஒரு கிரவுண்டில் போல் அல்லது பெட் இதை வந்து சீக்மெண்ட் ஒரு டிக் கொண்டு பண்ண சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறத கண்டினியூஸாக வச்சு பண்ணுவோம். இந்த ஜாப் எப்படின்னு ஒரு சொன்னால், இதில் வந்து ஒரு இமேஜ் தருவாங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஜாப் பார்ப்போம். இதில் வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னு ஒரு சொன்னால், இதில் இருக்கிற இந்த போலை வந்து டிக் பண்ண சொல்லுவோம். ஒரு டிக் தான். இப்போ இந்த இதில் நாங்கள் பொதுவாகவே என்ன சொல்லுவோம், ஆன்லைனில் ஒர்க் பண்ண போகக்குள்ள எங்களுக்கு எவ்வளோ ஈஸியான ஜாப் வருதோ அவ்வளோ ஈஸியாக நாங்கள் இதை என்ன செய்வோம், ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இந்த பெட்டோட அந்த கோனர் பாருங்கள், இதை மட்டும் ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிவிட்டு நம்ம என்டர் பண்ணுறோம். இது டிக் பண்ணுற என்டர் பண்ணுற ஓகே, 2 வகையான ஜாப் இருக்குது. இந்த 2 வகையான ஜாப்பும் வெரி ஈஸி. இதை விட ஈஸியான ஜாப்ஸும் வரும். இப்போ இந்த கேட்டகரியிலேயே இதை விட ஈஸியான ஜாப்ஸும் வரும். பட் இது வந்தால் என்னென்னா, இது அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 24 ஹவர்ஸ் இருந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ இதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. ஸோ ஜாப்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எக்குரஸியாக செய்யும். இதில் வந்து போலை டிக் பண்ணணும். அதில் வந்து பெட்டிட அந்த முனையை பெட்டில் பாருங்கள், இந்த பெட்டிட டிப்பை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு ஜாப்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்கிறத விட, நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்களா இல்லை நீங்கள் இதாக பண்ணுறீங்களாங்கிறத விட இதில் எக்குரஸியாக கட்டாயம் பார்ப்பாங்கன்னா, ஏன்னா இந்த எக்குரசி லெவல் தான் உங்களுக்கு கூடுதலான ஜாப் தரதுக்குரிய இது நீங்கள் இதில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஜாப்லனாலும் சரி. இப்போ நீங்கள் எந்த ஜாப் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஜாப்னாலும் சரி எக்குரசி லெவலை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரே டைமில் 2 இடத்துல, நான் 2 இடத்துல இதை விட கூடுதலான இடத்துல நான் என்ன செய்வேன், ஒர்க் பண்ணணும். இப்படியான சில டிப்ஸுகளையும் தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இது டிக் பண்ணுற என்டர் பண்ணுறது தான். ஓகே, அந்த டிக் பண்ணுற என்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் பே பண்ணுவாங்க. ஓகேயா. ஸோ இதில் நான் இதோட சேர்த்து உங்களோட ஏர்னிங்ஸ் இதையும் நான் ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஒரு நாளைக்கு இப்படி ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹையாக போகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஈவன் $50 மேலேயும் ஏர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மணி தேவை உள்ளாக்கள் இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ நம்ம இவங்களை கோனர் பண்ணிடலாம். இப்போ எமக்கு வந்து $100 தேவைப்படாது ஒரு இருக்க வைக்க, என்ன சில பேர் அப்படி யோசிப்பாங்க. பட் அந்த $100 பெருசாக தேவைப்படுற ஒரு ஆக்கள் வந்து இருப்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த சொசைட்டியில், அதாவது இது வந்து அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்காது. அதனால இதை நீங்கள் யாரெல்லாம் சரியாக யூஸ் பண்ணிட்டு இதை இந்த அளவுக்கு ஜாப்ஸை செய்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஜாப் பாருங்களேன், இந்த ஜாப் வந்து இப்போ நான் 5:15 ஓகே, ஃப்ரைடே 5:15 இந்த டைமுக்கு தான் இந்த ஜாப் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த ஜாப் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், உங்களுக்கு இது எவ்வளவு நேரம் ஷோ ஆக போகுதோ அவ்வளவு நேரம் இந்த ஜாப் நீங்கள் கண்டினியூஸாக செய்யலாம்னா, இது வந்து அன்லிமிட்டட் டாஸ்க் ஷெடியூல், அன்லிமிட்டட் ஒர்க் ஷெடியூல். அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்னா சரியாக யூஸ் பண்ணி கொள்ளணும். அப்போ யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ இது கம்ப்யூட்டரில் தான் செய்யலாம். அதில் ஒரு இது ஃபோனில் செய்கிறாங்க. அது எப்படி ஃபோனில் செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃபோனில் வந்து ஓடிஜி கேபிள்னு இருக்குது. ஏன்னா இதில் மவுஸ் கேசரில் இது பண்ணி தான் செய்யணும். ஏன்னா இந்த வெப்சைட்டுக்கு இவங்களே ஒரு ஒஃபிஷியல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. பட் வந்து நம்ம அதை இந்த ஒர்க் பண்ணுறது ஒஃபிஷியல் அப்பில் ஒர்க் பண்ணாமல் இது என்னன்னு சொன்னால் ப்ரௌசரில் தான் ஒர்க் ஆகும். அப்போ ப்ரௌசரில் ஒர்க் ஆக போகுதுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஃபோனில் கூகுள் குரோமில் தான் போவோம். அப்படி கூகுள் குரோமில் நாங்கள் போகக்குள்ள இங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கூகுள் குரோமில் பாருங்கள், இதில் இருக்கிற போல் இங்கே இருக்குதா பாருங்களா, நான் இந்த ஹேண்ட் இது ஒரு வகையான ஜாப். ஓகே, நான் என்டர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஜாப்ல இந்த இருக்குது பாருங்கள், நான் டிக் பண்ண உங்களுக்கு அழகாக விளங்கு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணால் சரி. ஸோ உங்களுக்கு அந்த அதில் ஓடிஜி கேபிளை கனெக்ட் பண்ணி போட்டு ரெண்டுக்கும் பேமெண்ட் ஒரே மாதிரிங்கிறதால தான் நான் 2 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைமில் சில ஜாப்ஸ் வந்து லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணத்துக்காக தான் இதையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன்.
ஓகே. அப்ப சில ஆட்கள் என்னன்னு சொன்னா, இந்த லிஸ்ட்ல ஃபெஸ்ட்டுக்குலாம் வருவாங்க. $50, $60 அப்படிலாம் ஏர்ன் பண்ணிட்டு வருவாங்க. அத மத்த ஆட்கள் யோசிப்பாங்க. இவங்க எப்படி இதுல இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க? இது எவ்வளவு இந்த அளவுக்கு இது பண்றாங்கன்னா, இதான் இதுல இருக்கிற பியூட்டி. அதே மாரி இதுல இன்னொரு ட்ரிக்ஸ் ஒண்ணு இருக்கு. இந்த ட்ரிக்க வந்து நீங்க சரியா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு நாளைக்கு அத விட கூடுதல் அனுப்பேன். நான் வந்து இப்போ ஒரே டைம்ல இத்தனை டாஸ்க் ஒரு செகண்டுக்கு ஒரு கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்றதுக்கு பெரிய டைம் போகாது. என்னன்னா இது லோட் ஆகணும். இமேஜ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா லோட் ஆகுதோ அந்த அளவுக்கு. இப்ப நான் வந்து ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்றதுலயே எனக்கு பாருங்க, அந்த இது பண்ணி எடுக்கிற இமேஜை எனக்கு ஜொப்பை கெதர் பண்ணி தரதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. அது ஒவ்வொரு பெட்சா வருது இந்த ஜொப். பாருங்க, ஒரு பெட்ச்ல வந்து பாருங்க 2, 3 இமேஜ் கண்டினியூஸா ஷோ ஆகுது. அதை கம்ப்ளீட் பண்ணணும். அது வேற ஒரு பெட்ச் கொண்டு வருது. அது இப்ப உங்களுக்கு அந்த ஜொப்ஸையும் அது இது பண்ணி தரதுக்கு கெதர் பண்ணி தரதுக்கு இதுல என்ன விஷயம்னு சொன்னா, நீ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்ப நீங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மர்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஜொப்பை கண்டினியூஸா இது பண்ணி தரும். சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஜொப்பை கொடுக்காது. இப்ப ஏனோ தானோ ஒர்க் பண்றாங்களுக்கு இந்த ஜொப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்ப அதையும் நீங்க புரிஞ்சுக்கோனீங்கன்னு சொன்னா சரி. ஷோ ஆகுல நம்ம கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணக்குள்ள அது பாருங்க, இதுல வந்து வித்தியாசமா அந்த ஜெஸி ஆக்கள் இதெல்லாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு நான் அந்த பெட்சின்னு பேசுற விஷயம் வந்து விளங்கும். எங்களுக்கு இந்த அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இது ஒன்று இல்லை, முக்கியமானது ஒன்று இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஒர்க்கை ஈஸியா நான் சொல்ல வரேன். ஓகேயா? அதே மாதிரி உங்களோட எக்குரசி லெவல் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஃப்ரீலான்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் கிரியேஷன், யூடியூப்ல கண்டென்ட் கிரியேஷன் எது பண்ணாலும் சரி, நல்ல ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கொள்ளணும். எக்குரசி லெவல். இந்த எக்குரசி லெவல் அந்த வேலையை சரியா செய்யறதுக்கு பேர் தான் எக்குரசி. அந்த எக்குரசியை நீங்கள் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. எப்போ அந்த எக்குரசி லெவல் டொப் இல்லை வருதோ, நல்ல மற்றவங்களை விட நீங்கள் மற்றவங்களோட விடன்னு சொல்லி தான் அதை செய்ய போகணுமா, இவங்களை விட நான் சரியா செய்யணும், இவங்களை விட நான் சரியா செய்யணும், அப்படி நீங்கள் செய்ய போகக்குள்ளதான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களை நல்லா ட்ரீட் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ணுவீங்க பிரச்சனை இல்லை, அந்த ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒன்றும் ரிசல்ட்ஸ் வராது. இல்லைன்னா உங்களோட இருக்கிற மற்றவர் வந்து அந்த ரிசல்ட்ஸை கெதர் பண்ணிட்டு போவார். விளங்குற விஷயம். ஸோ எதுவா எப்படியா இருந்தாலும் சரி, நீங்க நீங்க தான் இங்க ஏர்ன் பண்ண போறீங்க. உங்களுக்கு தான் இந்த ஏர்னிங்ஸ் தேவை. ஓகே, இதுல வந்து யாருமே உங்களை தலையிடைய மாட்டாங்க. நீங்க இவ்வளவு செய்யுங்க, நீங்க இதோட நிப்பாட்டுங்க, நீங்க இதை இது பண்ணுங்க. நான் தான் சொல்றேனே, அந்த ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு மட்டும் உங்களுக்கு இங்க ஏர்னிங்ஸ் வந்து கெதர் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் வந்து நீங்க இது அவங்க என்ன ஒர்க் சொல்றாங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் நீங்க கண்டினியூஸா செய்துட்டே வந்தீங்கன்னு சொன்னா சரி. ஸோ கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஈஸியான ஜாப் ஒன்று தெரிவு செய்யுங்க. இப்போ ஆன்லைன்ல வேர்ல்டு வைடாவே உங்களுக்கு சில விஷயங்கள் ஆன்லைன்ல மணி மேக் பண்ண டாலர், யூரோ, அதே மாதிரி கிரிப்டோ இதுகளில் மணி மேக் பண்ணக்கூடிய மணி மேக் பண்ணணுங்கிற விஷயத்த உங்களுக்கு உணர்த்திட்டே வருது. அதை நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்து செயற்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன செய்யலாம், இதுல ஃபியூச்சர்ல இதாகலாம். ஓகே, ரியலான மணி மேக்கிங்க கட்டாயம் தெரிவு செய்யுங்க. இது சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ற ஓவர் நைட்ல ரிச் ஆகிறது, காசு ஊரே இருக்கணும், ஏர்னிங்ஸ் கூட இருக்கணுங்கிற கான்செப்ட் எல்லாம் விட்டுருங்க. ஓகே, இது சம்பந்தமான முழுமையான டீட்டெயில வந்து நான் இது போல வேற வேற டைப் ஆஃப் ஜாப்ஸும் வரும். ஓகே, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேனே பாருங்களேன். ஸோ இதை மாதிரி வேற டைப் ஆஃப் ஜாப்ஸும் வரும். ஓகே, நான் இப்போ இந்த லிஸ்ட்டை ஷேர் பண்றேன் பாருங்க. இதுல ஒரு நாளைக்கு பாருங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு சொல்லி $40, $46, $40. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணிக்காங்க. $40 ஸ்ரீலங்கன் காசு பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணது தான் அது. ஓகே, நம்ம ஒரு $20, $25 வச்சாலும் இது நாள் இன்னும் முடியலையே. அப்போ அதே மாதிரி இந்த ஜாப்ஸ் எல்லாம் இப்போதான் நல்லா ஷோ ஆகுது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜாப்புக்கு நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. ஓகே, இப்படி இப்படி நிறைய டைப். இப்போ இந்த அடுத்தது என்னன்னா, இந்த டேட்டா கலெக்ஷன். இது டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ். டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ்ல இருக்கிற இன்னொரு பியூட்டி, இதுல வந்து ஒரே டைம்ல நிறைய ஜாப்ஸ்கள் ஷோ ஆகும். இப்போ இந்த டைம்ல இதுல நிறைய வெரைட்டி வேற டைப் ஆஃப் ஜாப்ஸ்களும் ஷோ ஆகுது. அப்ப எல்லா ஜாப்ஸையுமே நீங்க என்ன செய்யணுமீங்க, அந்த அந்த எல்லா ஜாப்ஸ்ல இருந்தும் ஒரு பெஸ்டான ஜாப்பை தெரிவு செய்யணும். இது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்க மணி மேக்கிங் அப்படின்னு ஒரு சொல்லி வந்துட்டீங்கன்னா, இந்த மணி மேக்கிங்ல ஜாப்ஸ்ல அவைலபிலிட்டி. இப்போ நீங்க வேற ஃப்ரீலான்சிங்கோ வேற வேற விஷயமும் செய்யலாம், ஒரே விஷயத்தை தான் கண்டினியூஸா செய்வீங்க. பட் இதுல அப்படி இல்லை. இதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வெரைட்டியான ஜாப்ஸ் தருவாங்க. நீங்க எங்களோட கிளாஸ்ல வெல்ஃபியர் அகாடமி யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. எமது பாடநெறியில் வனவேலியில் காணப்படும். அந்த யூடியூப் சேனலை அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு. அந்த 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ்லையும் பாருங்க நீங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி தான் இந்த ஜாப் வருது. எல்லாமே ஒரே மாதிரி இல்லை பாருங்க. அப்போ வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வருதுன்னு சொன்னா எங்களுடைய நாலேஜும் வந்து வெரைட்டி ஆகும். ப்ளஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, ஒரு ஜாப்ல நான் செய்யற ஐடியாவை தான் நான் இன்னொரு ஜாப்ல யூஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு 2 டெப் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் 2 இல்லாம 3 டெப்பும் வந்து நான் ஓப்பன் பண்ணுவேன். பாருங்க, இந்த இதான் லிஸ்டா பாருங்க, $40 அப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டும் நான் ஓப்பன் பண்ணுவேன், பேஜும் ஓப்பன் பண்ணுவேன். ஓகே, அதை ஒர்க் பண்றோட இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னது, நீங்க ஒர்க் பண்ணது ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒர்க் பண்ணணுமா. நீங்க ஸ்மார்ட்டா இல்லாம சும்மா வார வேலை செய்யற போற, சும்மா வார வேலை செய்யற போற இப்படின்னா ஏர்ன் பண்ணுவீங்க தான், ஆனா க்ரோத் ஆக மாட்டீங்க. இதுதான் இதுல இருக்கிற மெயின் பிரச்சனை. ஹார்ட் ஒர்க் ஓகே தான், ஆனா ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களை உயர்த்தி விடும். ஓகே, சூப்பர்வைசர் சும்மா தான் வந்து உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவாரு. பட் ஹார்ட் ஒர்க் பண்றது யார் பெட்டி? ஹார்ட் ஒர்க் பண்றது அங்க ஒர்க் பண்ற அந்த மேசன், அந்த டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான். பட் வந்து இவர் தான் வந்து கூடுதலான ஏர்னிங்ஸ் இருப்பாரு, கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருப்பார்.
ஓகே, வேலையில் ஹார்ட்வேர் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனை எங்கள் சொசைட்டியில் உங்களுக்கு காட்டும். ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொண்டா சரி, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறால் வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாப் அவைலபிள் இருக்கு மட்டும் நான் கொஞ்சம் லைவாக செய்திடுறேன். இது என்ன போல்ட் டிடெக்ஷன். ஓகே, உங்களுக்கு பொருத்தமான ஒரு இடத்துல, உங்களுக்கு பொருத்தமான ஒரு நேரத்தில் நீங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு செய்ய போறீங்களா, இல்லை நீங்கள் வேறு எதுவும் இது பண்ணிட்டு பண்ண போறீங்களா, இல்லை சோங் கேட்டுட்டு இது உங்களோட தனிப்பட்ட இது. இதை நான் தான் சொல்றேன், உங்களை வந்து இது யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சொன்னா நீங்க அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றிக்கொள்ளணும். உங்களோட வளமையான லைஃப் ஸ்டைலோட சேர்த்த மாதிரி, ஓகே, உங்களோட லைஃப் ஸ்டைலோட சேர்த்த மாதிரி இதை கொண்டு வந்தீங்கன்னு ஒரு சொன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லாம இதையும் ஒரு ஒரு ரஷ் பண்ணி கொள்ளாம, ஓகே, பார்ட் டைம்னு ஒரு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதோ அதை இது பண்ணீங்கன்னா சரி. அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ குரூப், ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்குன்னு ஒரு சொன்னா அதுல ஜாப்ஸ் எப்போ உங்களுக்கு இன்னும் அவைலபிலிட்டி நல்ல ஈஸியா வருதோ அதை சில இதுகள் அப்படி வரும். அந்த டைம்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை உங்களுக்கு ஷூட்டான டைம் நோட்ஸ்னா சரி. ஆனால் சில பிளாட்ஃபார்ம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் பண்ணுற டைமை வந்து நான் சொல்கிறேன், ஒரு ஹியூமன், ஒரு கம்பெனியில் ஹியூமன்ஸ் இருக்காங்களான இந்த ஹியூமனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் வந்து ஹெச்ஆர். அந்த ஹெச்ஆர் என்ன செய்யணும், அந்த ஹியூமனை வந்து அனலைஸ் பண்ணும். உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு வேலை செய்கிற வாரதான்னு சொல்லி, பட் வந்து உங்களை ஒரு டீம் ஒன்று அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது. அது என்னென்னா அது உங்களை க்ரோத் பண்ணும். உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யணும், உங்களை க்ரோத் பண்ணி விடும். ஏன்னா நீங்கள் என்னத்தில் தங்கியிருக்கிறீங்க, மணியில் தானே, ஒர்க்கர்ஸ் மணியில் தான் தங்கியிருப்பாங்க, அவங்க ப்ராஃபிட்டில் தங்கியிருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் வந்து உங்களை மோட்டிவ் பண்ணுறதுல தான் கூடும் ஒர்க்கரை. ஓகே, அப்போ அதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களை மெயின்டைன் பண்ணி நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மேனேஜ் பண்ணுறது வந்து எப்போ நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸை தருதோ அப்போ தான் அந்த பிஸ்னஸுக்குரிய, தெரியலைன்னா நான் இது பண்ணுறேன் ஜூமர். ஸோ என்னென்னா நாங்கள் அப்போ தான் அந்த பிஸ்னஸில் உண்மையான ஒரு இதை இது பண்ணுவோம். தொழிலாளரை ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுதோ, அதாவது பொதுவாக இதில் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் என்ன செய்யும், வளரும். ஸோ அப்படி தான் இது பண்ணுவாங்க. அது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை சிஸ்டமேட்டிக்காக, இது ஒன்றில் பிசிக்கல் பிளேஸ் இல்லை தானே. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதில் சிஸ்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுக்குரிய சிஸ்டத்தை. அப்போ அந்த சிஸ்டத்தில் இருந்தால் என்ன செய்யும், இதுவும் குரோத் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணுற, நாளைக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கிற, ஒர்க் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிற, ஏர்னிங்ஸ் வந்து மினிமம் வித்ட்ரோல் வந்தால் இது வந்து ஓட்டோ பேமெண்ட் எவ்ரி டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ அப்படியான கன்செப்ட் தான் நான் சொல்கிறேன். எங்களை கிளாஸில் நான் டீச் பண்ணுற வெப்சைட் எல்லாமே உங்களை ஸ்ட்ரென்த் ஆக்குறது தான். சில கேட்பாங்க, ஏன் நீங்கள் 10-15 வெப்சைட் இது பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட் டீச் பண்ணலாமே, ஒரு வெப்சைட்லேயே பிள்ளைகள் லட்சக்கணக்கான பண்ணுறீங்கன்னா இல்லை. ஓகே, எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா வெப்சைட்டும் இது பண்ணாது. ஸோ எங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபீ ஷெடியூலில் எங்களுக்கு எதெல்லாம் சரியாக இது பண்ணிடுமோ அதெல்லாம் நாங்கள் சரியாக தான் இது பண்ணுறோம், செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையானக்கள் மட்டும் நீங்கள் அது யூஸ் பண்ணி கொள்ளுங்கள், தேவையில்லாதக்கள் நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு எது ஏற்றமாக இருக்கோ அதை இது பண்ணுங்கள். ஸோ பொதுவாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று நீங்கள் உருவாக்கி எடுங்க கட்டாயம். ஏன்னா அது என்ன செய்யணும், உங்களை நீங்கள் ஃபைனான்சியல் ரீதியாக ஃப்ரீடம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஃபாரின் கரன்சி இன்கம். ஓகே, வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர்.